Hi, hello guys. Welcome back to Gugu Gaming channel. ஸோ இந்த ஒரு வீடியோவில் நம்ம வந்து பேட்டில் ராயல் ஆஃப்டர் ரொம்ப நாள் கழித்து போகிறதுனால நம்ம பேட்டில் ராயல் மேட்ச் தான் போட்டிருக்கோம். அண்ட் இதில் வந்து என்னோடய 3 கசின்ஸ் ரெண்டு கசின்ஸ் விளையாடுறாங்க என் கூட. என்னையும் சேர்த்தா 3 பேர். இந்த இன்னொருத்தர் யாருன்னு எனக்கு தெரியாது, அவர் மட்டும் யாருன்னு எனக்கு தெரியாது. ஸோ நாங்கள் 3 பேர் வந்து ஃபஸ்ட்டு பொச்சினாக்கில் இறங்கணும் கைஸ். ஆக்சுவலாக இறங்கினோடனே 2-3 கில்லு நான் போட்டேன். எனக்கு லூட் அந்த அளவுக்கு கிடைக்கல. பட் பாருங்கள், நீங்களே பாருங்கள் ஆக்சுவலாக. ஏன்னா இது நான் வந்து ரெக்கார்டிங் பண்ணி வச்சுருந்த ஒரு மேட்ச் ஆக்சுவலாக. ஓகே, இப்போ வந்து நான் ஃபஸ்ட் இந்த வீட்டுக்கிட்ட இந்த பெரிய வீட்டில் ஏதாவது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். போகிறதுக்கு முன்னாடி என் கண்ணு முன்னாடி கில் பண்ணணும் அப்படிங்கிற இதில் கரெக்டாக போனேன் ஆக்சுவலாக. நான் மினி யூசி என் கையில் இருந்தது எனக்கு இப்போ தான் கைஸ் தெரியுது. மினி யூசியை நான் கவனிக்கவே இல்லை ஆக்சுவலாக. ஓகே, ஒரு வரானா நான் போடுவேன் பாருங்கள். ஓகே, போட்டாச்சு. ஒருத்தனை நாக்கு, இந்த பக்கம் ஒருத்தன் போனான். ஸோ ஓகே, இந்த பக்கத்துலேருந்து அவன் தான் அடிக்கிறான்னு நினைக்கிறேன். என்கிட்ட லூட் இல்லை, என்ன பண்ணுறது தெரில. ஸோ இப்படி ஒரு இதுதான். ஸோ இப்போ என்கிட்ட புல்லட் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் லூட்டு இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அவங்க வந்து லூட்டு எங்கேயா போய் அள்ளிக்க வேண்டியதானே, எதுக்கு இது பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்லாம் கொத்துனாங்க ஆக்சுவலாக அவங்க. ஸோ லூட்டை தேடினேன், கிடைக்கவே இல்லை எனக்கு. அப்புறம் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தேட ஆரம்பித்தேன். எனக்கு வந்து என்னென்னா, லூட்டு இந்த வீட்டுக்குள்ளே தானே போய் தேட போகிறோம் அப்படின்ற ஒரு இது. நான் வந்து வீட்டுக்குள்ளே தான் போய் அடிக்க போகிறேன். ஏன்னா நம்ம கில் பண்ணவங்கக்கிட்டே லூட் இருக்க போது நான் அவங்கக்கிட்ட வந்து எடுக்கவே இல்லை. அந்த யோசனை எனக்கு அப்போ இல்லவே இல்லை. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் அவங்க கத்துறாங்க, என் கசின்ஸ்லாம் கத்துறாங்க, லூட்டு வேணும்னா நீ அவங்க இதுலேருந்து எடுக்கலாமே, எதுக்கு நீ பில்டிங்குள்ளே போகிற அப்படின்னாங்க. அப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு. அப்பயும் அதுக்கப்புறமும் நான் எடுக்கல ஆக்சுவலாக. என்கிட்ட புல்லட் இல்லை, அதனால தான் நான் இப்படி சுற்றிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். எனக்கு ஞாபகம் இல்லை, நேற்று விளையாண்ட மேட்ச் ஆக்சுவலாக இது. ஸோ ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தது, ரெக்கார்டிங்கில் சேவ் பண்ணி வச்சுருந்தது. ஓகே, என்ன பண்ணுறது தெரியாமல் இங்கே ஒழிஞ்சிட்டு மறுபடியும் அந்த பக்கம் போயிட்டு மறுபடியும் லூட்டை தேடி கண்டுபிடிச்சி என் கசின் ஒருத்தர் ஒர்க் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். யாருன்னு தெரில, யாருன்னு தெரியல. பட் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நான் வந்து லூட்டுக்காக தான் அலைஞ்சேன் ஆக்சுவலாக. ஃபுல் அண்ட் ஃபுல் நான் லூட்டு தான். ஏன்னா என்கிட்ட ஒரு புல்லட்டுமே இல்லை. ஸோ அதனால் இப்போ அவன் வரானா அவனுக்கு போடுவாங்க. இவன் முன்னாடி க்ளோவல் போடுறதுக்காக நான் தேடிக்கிட்டு இருந்த ஒரு இது இல்லை, க்ளோவலுக்காகவே நான் அவ்வளோ நேரம் நின்னேன். ஓகே, போட்டாச்சு. ஸ்குவாட்ரான் வந்துருக்கு. நெக்ஸ்ட்டு லூட்டுக்காக போனது தான். மறுபடியும் அந்த லூட்டுக்காக போகிற இடத்துல மறுபடியும் நான் யாரையா பார்த்துட்டேன்னா கில் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஸோ லூட்டிங்கெல்லாம் போய் தேடினேன், எனக்கு கிடைக்கவே இல்லை. ஏன்னா அதுக்குள்ளே அவங்கெல்லாம் போய் எடுத்துட்டாங்க. ஸோ வேறு வழி இல்லாமல் போய் எங்கெங்கேயோ போய் தேடினேன், இத்தனைக்கும் எதுவுமே கிடைக்கவே இல்லை. நெக்ஸ்ட் இங்கே வந்தேன். இங்கேயும் அந்த அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை ஆக்சுவலாக. எல்லாத்தையுமே தூக்கிட்டாங்க அவங்க. மினி ஊசிலாம் நான் கவனிக்கவே இல்லை. மினி ஊசி இருந்தது நான் பார்த்தேன். நான் அதை பார்க்கவே இல்லை. எடுத்தது பார்த்தேன், கையில் இருக்கிறது ஃபஸ்ட் வந்தோன்னு பார்த்தது தான். அதுக்கப்புறம் நான் அதை எடுக்கவே இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் ஏதாச்சும் இது முடிக்கணும் அப்படின்ற இதில் கரெக்டாக இருந்துட்டேன் நான். ஸோ போய்கிட்டே இருக்கும் அது பாட்டுக்கு. என்கிட்ட லூட்டு கம்மியாக தான் இருந்துச்சு, என்ன பண்ணுறதே தெரியாமல். அப்புறம் அவங்க அங்கே வர சொன்னாங்க, ஏதோ ஆக்சஸ் கீ சம்திங் ஏதோ இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அவங்க ஏதோ சொன்னாங்க. ஸோ அவங்க பின்னாடி போனேன், அங்கே வந்துருந்தாங்க. அங்கே போனால் நான் போகிறதுக்குள்ளேயே ஓப்பன் பண்ணிவிடுவேன் அப்படி இப்படின்னாங்க. ஸோ அங்கே போனேன். அப்புறம் என்ன பண்ணுறது தெரியாமல், சரி அவங்க கூப்பிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வரைக்கும் ஓடினேன். மெடிக்கேட் கூட போடல பாருங்கள், மெடிக்கேட்டை கூட போடல. நான் பாட்டுக்கு போயிட்டேன் ஆக்சுவலாக. அங்கே போயிட்டு 2 பேருமே ஒரு டிஸ்டன்ஸில், 3 பேருமே ஒரு டிஸ்டன்ஸ். நான் இங்கே போகிறேன், அவன் அங்கேருந்து ஒருத்தன் வரான், இங்கேருந்து அங்கே ஒருத்தவங்க நிற்கிறாங்க. ஸோ அங்கே வரைக்கும் ஓடி போயிட்டு அவன் பாருங்கள், அங்கே ஒருத்தன் காரில் போகிறான்னா அது என்னோடய கசின்னு, அங்கே நிற்கிறது இன்னொரு கசின் ஆக்சுவலாக. ஸோ அங்கே வரைக்கும் போயிட்டு அங்கே போயிட்டு ஒரு 2-3 பேர் வந்து எங்களை கில் பண்ணணும் வந்தாங்க. அவங்க தான் போட்டாங்க ஆக்சுவலாக.
அவங்க 2 பேர் தான் போட்டாங்க. இது பாருங்கள், நான் வரதுக்குள்ளே எதுவுமே இல்லை இங்கே. ஆக்சுவலாக எனக்கு தேவையானது எதுவுமே இங்கே இல்லை. என்ன பண்ணுறது தெரில. அதுக்குள்ளே இன்னொருத்தன் போட ஆரம்பித்து அதுக்கப்புறம் நான் அந்த பக்கம் போய் ஒரு மேட்ச் மாதிரியே நான் விளையாடல இந்த இடத்துல. ஆக்சுவலாக நானும் அங்கெல்லாம் போய் அடிக்கிறேன், அதுக்குள்ளே அவங்களே போட்டாங்க. அதுக்கப்புறம் நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அங்கே வரைக்கும் மறுபடியும் அவங்க அங்கே ஓட்டாங்க பாருங்கள், 2 பேர் போய் அங்கே அவங்க ஒருத்தன் ஓட்டான். அங்கே போகிறான்னு சொல்லிட்டு அங்கே வரைக்கும் போய் ஒரு கில்லுக்காக. ஸோ 4 கில்லு அடிச்சிருக்கேன் இப்போ வரைக்குமே, 4 கில்லு தான். அங்கே போய்ட்டு லூட் அடித்தேன். அப்போ தான் மறுபடியும் சொன்னாங்க லூட் அங்கே போய் அடிக்க வேண்டியது தானே அப்படின்னாங்க. அப்புறம் தான் போயிட்டு அடித்து லூட்டை அடிச்சுட்டு வந்தேன். ஆக்சுவலாக லூட் அடிச்சுட்டு ஓகே பரவாயில்ல, இது வரைக்கும் போதும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். ஸோ மறுபடியும் இங்கே ஒருத்தனோட க்ளோவால் போட்டேன். க்ளோவால் போட அரை மணி நேரம் ஆகுது நான் போடுறதுக்கு. அதுக்குள்ளே ஒருத்தன் போட்டுருவாங்க. இல்லை நான் தான் போடுவேன்னு நினைக்கிறேன். நம்ம நேற்று தான் விளாண்டது, ஆக்சுவலாக மறந்துட்டேன். ஸோ 5 கில் அடிச்சிருக்கோம் இப்போ வரைக்குமே. ஸோ ஓகே, அங்கே ஒருத்தன் எப்போ அங்கே போனானே தெரில. அங்கேருந்து ஒருத்தன் வண்டி எடுத்துகிட்டு வரோம் பாருங்கள். இவங்க வேறு வண்டிக்கு வேறு ஒரு சண்டை. ஆக்சுவலாக எடுத்து வண்டி வந்து அவன் 2 பேர் உட்கார்ற மாதிரி ஒரு வண்டி எடுத்துகிட்டு வந்தாங்க. ஆக்சுவலாக அதுக்கு இன்னொரு கசின் வந்து என்ன சொன்னாங்கன்னா 3 பேர் உட்கார மாதிரி வண்டி எடுத்துகிட்டு வா அப்படின்னா ஆட்டோ தான் எடுத்துகிட்டு வர முடியும் அப்படின்னா. ஸோ நமக்கு என்னென்னா ஒன்றா விளையாடுறோம், ஒன்றா இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா சரி ஓகே, அதனால் நான் என்ன பண்ணேன், ஃபேக்ட்ரிக்கிட்ட ஆட்டோ இருந்துச்சு இருக்குது பாருங்கள், ஃபேக்ட்ரிக்கிட்ட ஆட்டோவா. ஸோ அங்கே வரைக்கும் நான் போயிட்டு ஆட்டோ எடுத்துகிட்டு வந்தேன். ஆக்சுவலாக ஆட்டோ என்னன்னா பொறுமையாக போகுது. ஆக்சுவலாக ரொம்ப பொறுமையாக போச்சுங்க. எனக்கும் வண்டி ஓட்டவும் தெரில, நானும் ஹேண்டில் பண்ண தெரில எனக்கு. ஏன்னா அவ்வளோ பொறுமையாக போகுதா, அதனால் அப்படியே இருந்தேன் நான் ரோட்டில் போல். ப்ளஸ் இவனை ஏற்றி கொள்ளுனாங்க. பட் எனக்கு அந்த ஐடியாவே கிடையாது இவனை அப்படி போடணுன்ட்டு. அதுக்குள்ளே அவனே போட்டுருவான்னு நினைக்கிறேன். ஆமாம், அவனே போட்டான். ஆக்சுவலாக ஓகே, அப்படியே ஏற்றி தள்ளுன்னு தான் சொன்னாங்க. பட் எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா ஆட்டோக்கு டேமேஜ் ஆகிடுச்சுன்னா இப்போ நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப இதுவாகிடும்னு சொல்லிட்டு நான் ஆட்டோ இது பண்ணல. பட் ஸோ ஓகே, 3 பேர் உட்கார்ற மாதிரி. அவங்க என்ன சொன்னாங்கன்னா இன்னொரு கசின் இருக்காங்க, அவன் என்ன சொன்னான்னா ஆட்டோவில் ஏறினதுக்கப்புறம் நான் தான் உங்களோட ஸ்பீடாக போவேன் அப்படிலாம் ஒரு இது ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஆக்சுவலாக இவ்வளோ இதுவாக தான் பண்ணுவோம் நாங்கள், சைல்டிஷாக போயிட்டே இருக்கோம் அது பாட்டுக்கு. அங்கே வரைக்கும் போயிட்டு இப்போ நாங்கள் பீக்குக்கு வந்திருக்கோம். பீக்கில் அந்தளவுக்கு நாங்கள் போட்ட மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை, யாரையும் கில் பண்ணோமா எதுவுமே ஞாபகம் இல்லை. பட் நான் வந்து ஜோன் கிட்டே போயிட்டேன். அது ஒன்று நான் கவனிக்கவே இல்லை. ஜோன் கிட்டே கிட்டனா ரொம்ப கிட்ட இல்லை, கொஞ்சம் இது இல்லை. அப்புறம் இங்கேயே திருப்பி ஜோன் கிட்டே போகிறீங்க ஒரு சவுண்ட். ஆக்சுவலாக அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது தெரியாமல் ஜோன்லேருந்து நான் சென்ட்ரல் ஜோனுக்கு வர ஆரம்பித்தோம். அப்போ தான் ஆக்சுவலாக சென்ட்ரல் ஜோனுக்கு வர ஆரம்பித்தோம். சென்ட்ரல் ஜோன்லாம் எங்களுக்கு ஒன்றுமே பண்ண தெரில. நாங்கள் வந்து திரும்ப போச்சுனாக்குள்ளே தான் போனோன்னா என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அங்கே யாரும் எங்கள் கண்ணில் படலை. ஆக்சுவலாக அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் தான் கண்ணில் மாட்ட ஆரம்பித்தாங்க எல்லாருமே. ஸோ இந்த பக்கம் ஒருத்தர் இருக்கான், நான் இப்போ தான் பார்க்குறேன். ஆக்சுவலாக இந்த பக்கம் ஒருத்தர் இருந்திருக்கான், அதுவே நான் இப்போ தான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் அந்த பக்கம் ஒரு எனிமின்னு சொன்னோன்னே திரும்ப அங்கேருந்து ஒரு குரல். ஆக்சுவலாக எனிமி இருக்கான் என் பக்கத்துலேருந்து, என் கசின் சொல்கிறான் அங்கே ஒரு எனிமி இருக்கான்ட்டு. நாங்கள் வந்து அதுக்கப்புறம் தான் போகிறோம். ஆக்சுவலாக இவன் தான் இப்போ போட்டிருக்காங்களா, இவனை நான் இப்போ போட ட்ரை பண்ணேன்னா அவனை தான் நான் இறங்கும்போது இப்போ பார்த்தேன். ஆக்சுவலாக இப்போ பார்க்குறேன். ஆக்சுவலாக நேற்று மேட்ச்சில் நான் பார்க்கவே இல்லை. அங்கே ஒருத்தர் இருக்கான், அவனை போடுறதுக்குள்ளே அவ்வளோதான் நம்ம நிலமை. அதுக்குள்ளே அவன் போட்டுருவான். அவ்வளோதான், அவங்க போட்டாங்க. ஃபைனல் மேட்ச்சு 8 பேர் இருக்காங்க. இன்னும் 8 பேர் இருக்காங்களா, 8 பேர்னால் இன்னும் 5 பேர் கணக்கு வரும்னு நினைக்கிறேன். நாங்கள் 3 பேர் தவிர மற்ற இன்னும் 5 பேர் இருக்காங்கன்னு காட்டுச்சுன்னு நினைக்கிறேன். அப்படி தான் இருக்கும். ஸோ இந்த 5 பேர் ஒருத்தராக சுட்டு இது பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் நான் ஜிப் லைனில் விளாண்டேன். லாஸ்ட்டில் போட்டாங்க. ஆக்சுவலாக லாஸ்ட்டில் தான் யாரும் போட்டாங்க, அது யாருன்றது எனக்கு தெரில. இப்போ நான் ஜிப்லைனில் விளையாடிட்டுருக்கேன். ஆக்சுவலாக போர் அடிக்குதேன்னு சொல்லிட்டு விளையாட ஆரம்பிச்சிது. சென்ட்ரல் ஜோன் எங்கே காட்டுதுன்னு பார்த்தோன்னே சென்ட்ரல் ஜோனுக்கு தான் போகணும் அப்படின்ற இதில் கரெக்டாக போயிட்டோம். சென்ட்ரல் ஜோனுக்கு போகணும்.
எனக்கு என்னென்னா, இவன் வண்டி எடுத்து இன்னொரு கசின் வந்து வண்டி எடுத்து ஓட்டிகிட்டு இருக்கான்ல, அது வண்டியை எடுத்து ஓட்டக்கூடாதுன்னு சொல்லவும் முடியல ஆக்சுவலாக என்னால். ஏன்னா லாஸ்ட் ஜோனு அது சுற்றி வலிச்சிட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டம். வண்டி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லலாம் தான் பார்த்தேன். பட் சொன்னால் யார் கேட்க போகிறா, அதனால் அப்படியே விட்டுட்டேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம இன்னொரு கசின் மேலே இருக்காங்களேன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட நான் போனேன். அவங்கக்கிட்ட போகும்போது இன்னும் 2 பேர் இருக்காங்க. 2 பேரில் இங்கே ஒருத்தரை பார்த்ததா சொன்னாங்க, இங்கே ஒருத்தவங்களை பார்த்தது அடித்த மாதிரி சொன்னாங்க, எனக்கு ஞாபகம் இல்லை. இதில் லூட் வந்துச்சு. லாஸ்ட் மினிட்டு லூட் அடித்தோம் நாங்கள். அப்பயும் லூட் அடித்தோம் நாங்கள். இத்தனைக்கும் லூட் அடிச்சுட்டு இந்த பக்கம் வந்தோம். இந்த பக்கம் யாரையோ பார்த்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்தாங்க. இது பார்த்தா போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக அவங்க போட்டு முடிச்சிட்டாங்க. அவ்வளோதான் போயா. ஸோ இந்த மேட்சை நாங்கள் வெற்றிகரமாக வின் பண்ணோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு மேட்ச் விளாண்டோம் ஆக்சுவலாக நாங்கள். ஸோ இதுக்கு முன்னாடி வேறு ஒரு மேட்ச் விளாண்டோம். அது வந்து சிஎஸ் ரேங்க்டு விளாண்டோம். அதில் நாங்கள் தோற்றுட்டோம். ஆனால் அதுக்கப்புறம் பேட்டில் ராயல் போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ அதனால் நாங்கள் அதுக்குள்ளே போனோன்னா அதில் போய் ஆகிடுச்சோம். ஆக்சுவலாக எல்லாமே நாங்கள் விளையாட முடிகிற அளவுக்கு தான் அவங்க இருந்தாங்க. எங்களோட டாப்பாக எங்களோட இப்போ எப்படி சொன்னோன்னா, நாங்கள் வந்து புதுசாக ரொம்ப நாள் கழித்து தான் விளையாடுறோம் ஆக்சுவலாக இந்த மேட்ச்சு. எங்களுக்கு வந்து ஈஸியான பிளேயர்ஸாக வந்துட்டாங்க. இதுவே ரொம்ப கொஞ்சம் எங்களோட இதுவாக விளையாடுற மாதிரினா சத்தியமாக நாங்கள் ஜெயிச்சிருப்போமான்றது தெரில. ஆனால் ஓரளவுக்கு வந்திருப்போம், அது உண்மை. ஆக்சுவலாக ஓரளவுக்காச்சும் வந்திருப்போம். அவ்வளோதான் இந்த மேட்ச் ஆக்சுவலாக. ஸோ தேங்க்யூ கைஸ். இதுக்கப்புறம் கண்டினியூவாக வருமானது தெரியல. ஏன்னா இதுக்கப்புறம் திரும்ப எனக்கு இந்த லீவுன்னோட தான் நான் வீடியோவே போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் திரும்ப நான் மே மந்தில் போடலாம், இல்லை அப்படின்னா நாளைக்கு கூட போடலாம். ஏன்னா வேறு ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கேன். மல்டி கிராஃப்ட் நம்ம விளாடுவோம். இதுக்கு முன்னாடி மல்டி கிராஃப்ட் கேம் ப்ளே வீடியோன்னு ஒன்று போட்டுட்ருக்கோம். இப்போ அந்த கேமுக்குள்ளே கால் வச்சுருக்கோம். நம்ம ஃப்ரீ ஃபயர் வந்து நேற்று தான், மல்டி கிராஃப்ட்டும் நேற்று தான் விளாண்டேன். ஃபஸ்ட்டு இதை முடித்தோம். ஸோ அதனால் இது ஒரு வீடியோவாக போட்டுட்டேன். மல்டி கிராஃப்ட்டு வேறு ஒன்று இருக்குது. வேறு ஒன்று அதில் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வீடு மாதிரி தான், அதுவும் வீடு மாதிரி இல்லை, வீடு தான். அது கொஞ்சம் அண்டர் கிரவுண்ட் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அண்டர் கிரவுண்டே நான் நிறைய வீடியோலாம் பண்ணியிருக்கேன். இன்னும் ஒரு வீடியோ பண்ணியிருப்பேன். ஸோ அது வேறு, இது வேறு. ஆக்சுவலாக இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணுன்ற ஐடியா எனக்கு இருக்குது. ஸோ ஒரு கொஞ்சம் வேலை முடிஞ்சிருக்கு. அதில் மீதி இன்னும் கொஞ்சம் இருக்குது. அதை நான் முடிச்சுட்டு வீடியோ போடுறேன், கண்டிப்பாக போடுவேன். அது நாளைக்கு வருதோ இல்லை மே மந்த் வருதோ. ஆனால் நாளைக்கு இல்லை அப்படின்னா கன்ஃபார்மாக மே மந்த் தான். அது மட்டும் நான் உண்மையாக சொல்லிக்கிறேன், கரெக்டாக சொல்லிடுறேன். மேபி இன்றைக்கி நான் பண்ணலாம், இல்லை அப்படின்னா நான் மே மந்தில் கூட பண்ணுவேன். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. ஏன்னா நான் கொஞ்சம் வீடியோ போடுறத நிப்பாட்டினோன்னே மொத்தமாக புஷ்ஷுன்னு இறங்கிடுச்சு. சப்ஸ்கிரைபர்ஸ் 71 பேர் தான் இருக்காங்க. 71 பேர் வந்து எனக்கு அதிசயம்தான். இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா ஒரு 100 தாண்டிட்டேன்னா கூட பிரச்சனை இல்லை. அதுவும் ஒரு ஹாப்பி மூமெண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே நம்ம படிப்படியாக ஏறிக்கலாம். ஸோ தேங்க்யூ கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க.